நெஞ்சம் மறப்பதில்லை, தன் நினைவை இழப்பதில்லை. ஆம்தர்களே, நினைவுகள் அழிவதில்லை, சம்பவங்கள் அழிவதில்லை. உலகம் அழிந்து விடலாம், ஏன் மனிதனும் அழிந்து விடலாம். அவனுடைய சிந்தனைகளும் உலகத்திலே உருவான சம்பவங்களும் ஆகாயத்திலே பதிவாகி விடுகிறது. உலகம் அழிந்தாலும் ஆகாயத்திலே பதிவான அத்தனை நிகழ்வுகளும் அப்படியே தான் இருக்கிறது. அதே போலதான் மனிதனும் தான் இறந்துவிட்டால் அவன் காலத்திலே அவனுக்கு ஏற்பட்ட நினைவுகள், சம்பவங்கள் எல்லாம் அவனுடைய மனதிலே நினைவிலே பதிவாகி இருக்கிறது. உலகம் அழிந்துவிட்ட பிறகு உலகத்தில் என்ன நடந்தது என்று ஆகாயத்திலே பதிவான பதிவை திருப்பி பார்த்தால், பின்னோக்கி பார்த்தால் பழைய கதை, சரித்திரம் தெரிய வரும். அதே போலத்தான் மனிதன் இறந்து விட்டால் அவன் மனதிலே உருவான பதிவான எண்ணங்கள் அழிந்து விடுமா? மனதிலே உருவான பதிவான எண்ணங்கள் ஆகாயத்திலே பதிவாக இருக்குமா? அதை அங்கிருந்து மனிதன் மனதில் உருவான பதிவான செய்திகளை, சரித்திரத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். தீயினால் சுட்ட வடு மாறிவிடும், நாவினால் சுட்ட வடு மாறாது. நாவினால் சுட்ட வடு மனத்திலே பதிந்து விடுகிறது, அது என்றைக்குமே நிலைத்திருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் இறந்து விட்டால் இந்த மனதிற்குள் பதிவான அது ஆகாயத்திலே பதிவாக இருக்குமா? அதை ஒரு எந்த விதமான எந்திரத்தினால் நாம் அதை கண்டுபிடிக்க முடியுமா என்று நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். என்னத்தான் நீங்கள் நினைக்கிறது மாதிரி மனதில் பதிவானது எங்கேயாவது ஆகாயத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே பதிவாக இருக்கலாம் தாத்தா. பல மனிதர்களுடைய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஆகாயத்தில் பதிவாக இருந்தால் அவைகளை பயன்படுத்தி வருங்காலத்து மனிதர்களுக்கு அது பயன்படுமா? ஒரு விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளர்கள் நினைத்ததை அந்த நினைவு ஆகாயத்தில் பதிவாக இருந்தால் அது பிற்கால மனிதர்களுக்கு அது பயன்படுமா என்று பார்த்தால், ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல் இருக்கும் தாத்தா. ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கள் தாத்தா. அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எஸ், என்னால் அதை ஆராய முடியும் என்று நினைக்கிறேன். அல்லது என்னுடைய மனதில் உருவானதை நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். இதுவும் ஆகாயத்தில் பதிவாக இருக்கும். நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஆகாயத்தில் பதிவாக இருக்கும். அங்கிருந்து மற்றவர்களுக்கு தெரிய வந்து அவர்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள், வெற்றியும் காண்பார்கள். ஆகாயத்தில் பதிவான எதுவுமே எந்த காலத்திற்கும், எத்தனை உலகங்கள் மாறினாலும் அவைகள் மாறாது. Let us wait and see.
நேற்று தான் லெட் அஸ் வெயிட் அண்ட் சீன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க. ஆமாம், பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் அன்டில் டாக் வெயிட் அன்டில் த ஆப்பர்ச்சுனிட்டி. Okay, thank you. Let us meet again.